உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள், உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவியுள், உங்கள் புழைக்கடை தோட்டத்து பாவியுள், செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றான், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றான், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பங்கைய கண்ணானையை பாடேலோரெம் பாவாய், பங்கைய கண்ணானனை பாடேலோரெம் பாவாய். உங்கள் வீட்டு புழைக்கடையிலுள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் விரிந்து ஆம்பல் மலர்கள் வாய்க்குவிந்து விட்டன. துறவிகள் கோயில்களில் சங்கு ஊதி இறைவனை துயிரெழுப்ப போகின்றார்கள். எங்களை வந்து எழுப்புவதாக வாய் சொல் வீரம் காட்டினாயே, சொன்னபடி செய்யாதது மட்டுமல்ல, அந்த நாணம் கூட உனக்கில்லையா? வெறும் பேச்சு பேசுபவளே, சங்கும் சக்கரமும் ஏந்திய நீண்ட திருக்கரங்களை உடைய அந்த தாமரை கண்ணனை பாடுவோம், சீக்கிரம் எழுந்து வா. அதாவது இந்த பாசுரமும் ஒருவன் பகவான் கைங்கரியத்தில் ஈடுபடுவதாக சபதம் எடுத்தும் சம்சார மயக்கத்தினால் தாமதம் ஆகி கொண்டிருக்கும் போது மற்ற ஜீவாத்மாக்கள் அவனை எழுப்புகின்ற வகையில் இந்த பாடல் அமைகிறது. அவனை எழுப்பி பகவானுடைய பெருமைகளையும் மற்றும் அவருடைய அருளையும் விளக்கும்படி அவனை எழுப்புகின்றதாக இந்த பாடல் வழிகள் அமைகிறது.